நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் நடவடிக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த திட்டத்தில் அரசு புதிய மாற்றம் கொண்டு வர முடிவு செய்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி சமீபத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று அரசு பணியில் நியமனம் பெற்றவர்களுடைய குடும்பங்களில் உள்ள பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் இனி 1000 ரூபாய் பெற முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நலத்துறை அதிகாரிகள் இத்தகைய பயனாளிகளை தனித்தனியாக கண்டறிந்து திட்டத்திலிருந்து நீக்கும் பணியில் ஈடுபட உள்ளனர். அரசு வேலைக்கு நியமனம் பெற்றவர்கள் குடும்பம் தற்பொழுது சமூகத்தில் நலமுடன் இருப்பதாக கருதப்படுவதால் உரிமை தொகை உதவிக்கு தகுதி இல்லை என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மக்களுக்கு உண்மையான தேவையின் அடிப்படையில் நிதி உதவி சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் விளக்கப்பட்டுள்ளது. சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மகளிர் உரிமை தொகை மூலமாக பெரும்பாலான பெண்கள் பயன்பெற்று வருகிறார்கள். அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசு தேர்வுகள்ல ரீசெண்டா தேர்வு பெற்றிருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுடைய குடும்பத்துல யாராவது இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த தகுதியாளர்கள் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் உயர்ந்திருக்கும். இதன் காரணமாக 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டத்திலிருந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க நீக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்.